ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு மாம்பழம் வச்சு ஒரு சூப்பரான மேங்கோ குல்ஃபி எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்கும், கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நமக்கு ஃப்ரெஷ் க்ரீம் தேவை, ஸோ ஃபுல் ஃபேட் மில்க் தேவை. ஸோ இது ரெண்டும் இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு மாம்பழம் எடுத்துருக்கேன், ஒரு ஃபுல் மாம்பழம் எடுத்துட்டு அது மேலே மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிட்டு அது உள்ளே இருக்க சீடை வந்து நல்லா வந்து ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அந்த சீடை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் நம்ம பொறுமையாக தான் செய்யணும். அப்படி கட் ஆயிடுச்சுன்னா வந்து மாம்பழத்துக்குள்ளே நம்ம அந்த மிக்ஸை வந்து ஊற்ற முடியாது. ஸோ பொறுமையாக செய்யுங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே ஊற்றுறதுக்கு நம்ம வந்து குல்ஃபி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் தேவை. ஸோ 100 ml ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம நல்லா பாயில் பண்ண போகிறோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது நல்லா வந்து சூடாகட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ பால் நல்லா வந்து கொஞ்சம் சுண்டிடும். ஸோ நல்லா கொதிச்ச அப்புறமா இது கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு 50 கிராம்லேருந்து ஒரு 100 கிராம்குள்ளே சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதை ஆஃப் பண்ணி இது நல்லா வந்து ஆறட்டும். இப்போ நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 50 ml ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. ஸ்பூன் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு இதை வந்து அடிச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மாம்பழத்துக்குள்ளே ஊற்றிடலாம். இப்போ இது மாம்பழத்துக்குள்ளே ஊற்றிடலாம். ஸோ ஊற்றிட்டு இது ஃபுல்லாக ஊற்றிட்டு இதன் மேலே இந்த மாதிரி மூடிட்டு இது ஒரு பாத்திரத்துக்குள்ளே வச்சு ஃப்ரீசருக்குள்ளே வச்சுருங்க. இது அப்படியே வச்சிட்டிங்கன்னா அது கீழெல்லாம் ஊற்றிடும். ஸோ ஒரு பாத்திரத்துக்குள்ளே வச்சு அப்புறம் ஃப்ரீசருக்குள்ளே வைங்க. பாருங்கள், சூப்பரான மேங்கோ குல்ஃபி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.